ஒவ்வொரு கடைசி மூச்சும் என் இதய கூட்டுக்குள்ள இன்னும் பத்திரமா இருக்கு. இந்த நீதிமன்றத்தை ஒழிக்கிற என்னோட குரல் அழிக்கப்பட்ட ஒரு சமுதாயத்தோட கடைசி கதறல். என்னுடைய அழுகை 690 பேருடைய அழுகை, என்னுடைய ஆத்திரம், ஒரு கிராமத்துடைய ஆத்திரம். நான் தனியால் இல்ல, 690 பேர் ஆத்மா. இப்படி சட்டத்தை கையில எடுத்துட்டீங்களா? அது என்ன விதத்துல நியாயம்? நான் சட்டத்தை கையில எடுக்கலன்னா அத்திப்பட்டிங்கிற ஊர் இருந்ததும் அங்க நடந்த கொடுமைகளும் யாருக்கும் தெரியாமலே போயிருக்கும். அத்திப்பட்டியில பெட்ரோல் இருக்குன்னு சொன்னா தோண்டி இருப்பாங்க, தங்கம் இருக்குன்னு சொன்னா தோண்டி இருப்பாங்க. மை லார்ட், 690 பணம் இருக்குன்னு சொன்னா தோண்டி இருக்கவும் மாட்டாங்க. அதுக்கு காரணமா இருந்தவங்க அது தோண்ட விட்டுருக்கவும் மாட்டாங்க. வணக்கம்ங்க. இப்படத்திற்கும் எங்கள் கிராமத்திற்கும் என்ன சம்பந்தம்னு பாக்குறீங்களா? சம்பந்தம் இருக்குதுங்க. இப்படத்தில் வரும் அத்திப்பட்டி கடல் சீற்றத்தால் அழிந்தது. ஆனால் பச்சைமலையில் உள்ள 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் எங்கள் மலை கிராமம் 3 கிலோமீட்டர் மலைச்சாலை இல்லாததால் அழிவை நோக்கி செல்லும் அவல நிலையில் உள்ளதுங்க. எங்கள் கிராமத்தில் 100க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வந்தனர். இக்கிராமத்தில் 80க்கும் மேற்பட்ட குறை வீடுகளும் கடந்த 91ஆம் ஆண்டு தமிழக அரசால் கட்டப்பட்ட 30 காலனி வீடுகளும் உள்ளன. இக்காலனி குடியிருப்புகளின் கட்டுமான பொருட்கள் அனைத்தையும் எங்கள் கிராம மக்கள் பக்கத்து தாய் கிராமமான கோடமலை கிராம அடிவாரத்தில் இருந்து மலை மீது சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவிற்கு தலை சுமையாகவே சுமந்து சென்று கட்டினர். ஆனாலும் இன்று வரை எங்கள் கிராமத்திற்கு இந்த 3 கிலோமீட்டர் மலைச்சாலை அமைக்கப்படாததால் எங்கள் கிராம மக்கள் வாழ வழி தேடியும் பிள்ளைகளின் படிப்பிற்காகவும் பக்கத்து கிராமத்திற்கு தஞ்சம் புகுந்துள்ளனர். இதனால் மக்கள் வசித்த இந்த கூரை வீடுகள் பராமரிப்பின்றி பாதிக்கும் மேலாக இடிந்து மண்ணோடு மறைந்து விட்டன. மீதமுள்ள ஒரு சில கூரை வீடுகளும் 30 காலனி வீடுகளும் பராமரிப்பின்றி இடிந்த நிலையில் உள்ளன. தற்பொழுது இக்கிராமத்தில் தான் பிறந்து வளர்ந்த இந்த மண்ணை விட்டு பிரிய மனமில்லாமல் 10 குடும்பத்தினர் மட்டுமே வசித்து வருகின்றனர். படிப்பிற்காக பள்ளி செல்ல பிள்ளைகள் இல்லாததால் இங்கு செயல்பட்டு வந்த ஒரு தொடக்க பள்ளியும் மூடப்பட்டு விட்டன. கடந்த 30 ஆண்டுகளுக்கு முன்பு டாக்டர் எம்ஜிஆர் ஐயா அவர்களால் வழங்கப்பட்ட சிங்கிள் பேஸ் மின் இணைப்புகளையே இன்றளவும் எங்கள் மக்கள் பயன்படுத்துகின்றனர். இந்த மின் இணைப்புகளில் நார்மல் குண்டு பல்பை தவிர வேறு எந்த மின்சாதனமும் இயங்க சக்தி இல்லாததால் சிறுமின் குடிநீர் குழாய் அமைத்தும் பயனற்று கிடக்கின்றன. இதனால் இன்று வரை எங்கள் கிராம மக்கள் குடிநீரை வாளியினால் இறைத்து தலை சுமையாகவே தூக்கிச் செல்லும் அவல நிலையில் உள்ளனர். திருவிழா காலங்களில் மட்டுமே எங்கள் கிராம மக்கள் தன் சொந்த கிராமத்திற்கு அகதிகளை போல வந்து செல்லும் காட்சியும், அன்று ஒரு நாள் மட்டுமே தங்கள் உறவினர்கள் அனைவரும் ஒன்று கூடி திருவிழாவினை சிறப்பிக்கின்ற காட்சியும், மக்கள் அவர்களின் வீடுகளை இழந்துவிட்ட நிலையில் தாங்கள் எடுத்து வந்த உணவுப் பொருட்களை கோவில்களிலேயே பகிர்ந்து ஒன்றுவிட்டு சொந்த ஊரை விட்டு பிரிய மனமில்லாமல் பிரிந்து செல்லும் காட்சியும் நெஞ்சை உருக்குகின்றன. இக்கிராம மக்கள் பயன்படுத்திய 1000 ஏக்கர் பட்டா விளைநிலங்கள் இன்று விவசாயம் செய்யக்கூட ஆட்கள் இல்லாததால் மரம் செடி கொடிகள் படர்ந்து இன்று தரிசாக காட்சியளிக்கின்றன. மக்கள் வாழத்தகுந்த இந்த பூமியை விட்டு வேறு கிரகத்திற்கு வாழ வழி தேடி பல கோடிகளை செலவழிக்கும் இந்த அரசாங்கம் எங்கள் கிராம மக்கள் தன் சொந்த கரங்களால் இந்த 3 கிலோமீட்டர் மலைச்சாலையை உருவாக்கியும் 2 சக்கர வாகனம் கூட செல்ல தகுதியற்று கிடக்கும் எங்கள் மலைச்சாலையை மறுசீரமைத்து கொடுக்க சில லட்சங்களை செலவழித்தால் எங்கள் கிராமம் அழிவிலிருந்து மீண்டு புதுவாழ்வு பெற்று நல்வாழ்வு வாழ எவ்வகையிலாவது இந்த அரசாங்க உதவி கிடைக்குமா என்று எதிர்பார்த்து காத்திருக்கும் சேலம் மாவட்டம் கெங்கவல்லி வட்டத்திற்கு உட்பட்ட பச்சைமலையில் உள்ள உதம்பியம் கிராம பொதுமக்கள் தாங்கள் காணும் இந்த வீடியோ காட்சியினை உதவும் மனப்பான்மை கொண்ட நல்ல உள்ளங்களுக்கு அனுப்பி எங்கள் கிராமம் மறுவாழ்வு பெற தயவு செய்து உதவி செய்யுங்கள்.